ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமர் பேசிக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா தமிழில் வினை உரிச்சொல். An adverb is a word that modifies a verb, an adjective, and another adverb, or sometimes an entire sentence or class. அட்வர்புங்கிறது வெர்பை பற்றி சொல்லக்கூடியது. இன்னொரு அஜெக்டிவ் பற்றியோ அல்லது இன்னொரு அட்வர்பை பற்றியோ அல்லது ஹோல் சென்டென்ஸையே மாற்றக்கூடிய தன்மையே உடையதான் அட்வர்பு. அதோட ஃபங்க்ஷன் தான் இது. மாடிஃபையிங் எ வெர்ப், மாடிஃபையிங் அன் அஜெக்டிவ், மாடிஃபையிங் அனதர் அட்வர்ப், மாடிஃபையிங் எ ஹோல் சென்டென்ஸு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ இதை டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடிஃபையிங் எ வெர்ப். They describe how an action is performed. அந்த வேலை எப்படி செய்யப்படுகிறது, அந்த வேலையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப்னு சொல்கிறோம். இதை வந்து மாடிஃபையிங் எ வெர்பு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் வந்து இங்கே வந்து அட்வர்பு. ஃபார் எக்ஸாம்பிள், she runs quickly. அவள் ஓடுகிறாள். எப்படி ஓடுகிறாள்? வேகமாக. அப்போ குயிக்லிங்கிறது வந்து இங்கே வந்து அட்வர்பு. மாடிஃபையிங் எ வெர்பு அட்வர்பு. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபையிங் அன் அட்ஜெக்டிவ். த யூஸ்வலி ஆட் எ டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி டு அன் அட்ஜெக்டிவ். அதாவது இந்த இடத்துல வந்து ரொம்ப மிகைப்படுத்தி தீவிரமாக சொல்கிறது, ரொம்ப டீப்பாக சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும்போது இங்கே வந்து அட்ஜெக்டிவே அட்வர்பாக இங்கே மாற்றப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், த மூவி வாஸ் வெரி என்டர்டெய்னிங். மூவி வந்து என்டர்டெய்னிங்காக இருக்குது. இன்னும் அது மிகைப்படுத்துறது வந்து வெரி. இங்கே வெரி வந்து இங்கே வந்து அட்வர்ப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் வந்து மாடிஃபையிங் அனதர் அட்வர்ப். அது இன்னொரு அட்வர்பை எப்படி நம்ம மாடிஃபை அட்வர்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். தே கேன் இன்டென்சிஃபை ஆர் கிளாரிஃபை த மீனிங் ஆஃப் அனதர் அட்வர்ப். இன்னொரு அட்வர்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சி சிங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. அதாவது இங்கே பியூட்டிஃபுல்லிங்கிறது ஒரு அட்வர்பு, அது பக்கத்துலேயே வெரிங்கிறது இதுவும் அட்வர்பு தான். அப்போ அனதர் அட்வர்பாவோ இங்கே செயல்படுது. சி சிங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. மாடிஃபையிங் எ சென்டென்ஸ். கால்டு சென்டென்ஸ் அட்வர்ப்ஸ். தே எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஆட்டிடியூட் ஆர் ஜென்ரல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த ஸ்டேட்மெண்ட். அது ஹோல் சென்டென்ஸே மாற்றக்கூடிய தன்மை உடையது. அது இங்கே வந்து அட்வர்பாக நமக்கு செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி வி அரைவ்டு ஆன் டைம். நல்ல வேளை நம்ம கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோம், அதிர்ஷ்டவசமாக நம்ம கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இங்கே ஃபார்ச்சுனேட்டிங்கிறது இங்கே வந்து அட்வர்பாக செயல்படுது. இது ஹோல் சென்டென்ஸே மாற்றக்கூடிய தன்மை உடையது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் அட்வர்ப்ஸ். மேனர், பிளேஸ், டைம், ஃப்ரீக்வன்சி, டிகிரி, கன்ஜெக்டிவ். இதை பொறுத்து தான் அது என்னென்ன டைப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு வகையான அட்வர்ப்ஸ் இருக்குது. அதை வந்து இதன் மூலமாக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேனர். இந்த அட்வர்ப் மேனர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, ஹவுன்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் அந்த அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், குயிக்லி, ஸ்லோலி, கேர்ஃபுல்லி, லவுட்லி, வெல், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து அட்வர்ப். அது வந்து மேனர்னு நம்ம குறிப்போம். ஹீ வாக்ஸ் ஸ்லோலி. அவன் நடந்தான். எப்படி நடந்தான்? ஹவு ஸ்லோவ்லி. அப்போ ஸ்லோவாக நடந்தான். இங்கே ஸ்லோலிங்கிற அட்வர்ப் வந்து மேனருங்கிற இடத்த குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து சி ஸ்பீக்ஸ் லவ்லி. அவள் பேசுகிறாள். எப்படி பேசுகிறாள்? சத்தமாக பேசுகிறார். இங்கே வந்து லவுட்லிங்கிறது அட்வர்ப். அது வந்து மேனருங்கிற பிரிவில் வருது. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். பிளேஸ்னால் வேறுன்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து அட்வர்பு. அந்த அட்வர்ப் வந்து பிளேஸ்லி அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர், தேர், எவ்ரிவேர், அவுட் சைட், டவுன் ஸ்டேர்ஸ், அப் ஸ்டைர்ஸ், அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கெலாம் வந்து இங்கே வந்து பிளேஸுக்குரிய அட்வர்பாக இங்கே செயல்படுது. தே கம் ஹியர். அவர்கள் இங்கே வந்தார்கள். ஹியருங்கிற வந்து அட்வர்பு இங்கே வந்து பிளேஸை குறிக்குது. ஓகேங்களா? தென் வி கோ அவுட் சைட் ஃபார் டின்னர். நாங்கள் டின்னருக்காக அவுட் சைட் போகிறோம். அவுட் சைடுங்கிறது அட்வர்பு. அந்த அட்வர்பு வந்து இங்கே பிளேஸை குறிக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து டைம். டைம்னா வென்னு கேட்கணும். வென்னு கொஸ்டின் கேட்கும்போது அது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து இங்கே அட்வர்பு. அந்த அட்வர்பு டைமுக்குரிய அட்வர்பு. டுடே, டுமாரோ, நவ், லேட்டர், எஸ்டர்டே, இந்த மாதிரி குறிக்கக்கூடியதாக வந்து டைமுக்குரிய அட்வர்ப். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, வி வில் மீட் டுமாரோ. டுமாரோங்கிறது இங்கே அட்வர்பு. இது வந்து டைமுக்குரிய அட்வர்பு. நாம் நாளை சந்திப்போம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து சி இஸ் ஸ்டடியிங் நவ். அவள் படித்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறாள். அதனால் நவ்ங்கிறது வந்து இங்கே அட்வர்பு. அது வந்து டயத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி. ஹவு ஆஃபன். எவ்வளோ டைம் கொடுக்க நடக்குது. ஆல்வேஸ், நெவர், சம்டைம்ஸ், ஆஃபன், ரேர்லி, இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்கிற அட்வர்பு. எத்தனை தடவை, எவ்வளோ காலம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்னா ரேரா. தே ஆஃபன் ப்ளே டென்னிஸ். அவங்க அடிக்கடி டென்னிஸ் விளையாடுறாங்க. அப்போ ஆஃபன்கிறது இங்கே அட்வர்பு. அது வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹீ சம்டைம்ஸ் பிளேஸ் பியானோ. பியானோ வந்து அவங்க எப்போயாவது வாசிக்கிறாங்க. அப்போ சம்டைம்ஸுங்கிறது வந்து இங்கே அட்வர்பு. அது வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிகிரி. டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் ஹவு மச். ஓகே,
எவ்வளோ தடவை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம்ல. வெரி, குவைட், எக்ஸ்ட்ரீம்லி, டூ, ஆல்மோஸ்ட். அது அந்த அளவு எப்படி கூடுதலா, குறைவா அந்த மாரி நம்ம கேட்குறோம்ல. அதுதான் வந்து இங்கே அட்வெர்பா சொல்கிறோம். அது டிகிரியில சொல்கிறோம். மனோ சிங்ஸ் வெரி வெல். மனோ நன்றாக பாடினான்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப நல்லா பாடினான். அப்போ வெரிங்கிறது இங்கே வந்து அட்வெர்ப். அது வந்து அவன் வந்து எவ்வளோ தூரம் நல்லா பாடினாங்கிற அந்த டிகிரியை சொல்லுது. திஸ் வாட்ச் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். டூங்கிறது வந்து இங்கே வந்து அட்வெர்ப். இது டிகிரியில் தான் வருது. இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்கிறது. கன்ஜெக்டிவ்னா கனெக்ஷன் ஆர் ரிலேஷன்ஷிப். ஒரு கனெக்ஷன் இருக்கணும், இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதை பொறுத்து தான் இதை வந்து சொல்கிறோம். ஹவவர், தேர்ஃபோர், கன்சிக்வெண்ட்லி, மோர் ஓவர். ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்கிறது தான் கன்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவவர் ஹார்ட் ஐ ட்ரை ஐ கான்ட் டூ இட். அது கஷ்டமாக இருந்த போதிலும் நான் ட்ரை பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான் ஒரு செயல் செய்யும்போது அதுக்குரிய கனெக்ஷன் இருக்கணும். தே டிஸ்அக்ரி, மோர் ஓவர் தே மீன் டு அப்பீல். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாட்டி கூட அவங்க வந்து அப்பீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார்மேஷன். மெனி அட்வர்ப்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ஆடிங் எல்வை டு ஒன் adjective. குயிக் பிகம்ஸ் குயிக்லி பட் நாட் ஆல் டூ ஃபாஸ்ட் வெல் நவ். அதாவது குயிக்லி, ஸ்லோலி அந்த மாதிரி எல்ஒயில் தான் மோஸ்ட்லி அட்வெர்ப் வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்டு. அது வந்து அட்வெர்ப் பிளேஸ்மெண்ட் கேன் பி ஃப்ளெக்சிபிள் அக்கரிங் அட் த பிகினிங், மிடில், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் பிகினிங்கில் வரலாம், மிடில் வரலாம், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வரலாம். தோ their பொசிஷன் கேன் அஃபெக்ட் த மீனிங் அண்ட் எம்பசிஸ். ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல இந்த அட்வெர்ப் வருதோ அந்த இடத்த பொறுத்து அந்த சென்டென்ஸோட மீனிங்கும் அட்வெர்பும் இது மாறும். நெக்ஸ்ட் வந்து அவாய்டன்ஸ். வைல் எசென்ஷியல், அட்வெர்ப்ஸ் கேன் பி ஓவர் யூஸ்டு. ஆஃபன் எ ஸ்ட்ராங்கர் வெர்ப் ஆர் அட்ஜெக்டிவ் கேன் கன்வே த மீனிங் மோர் எஃபெக்டிவ்லி வித்தவுட் நான் எக்ஸ்ட்ரா அட்வெர்ப். அதாவது சில அட்வெர்ப் வந்து எசென்ஷியலாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஓவர் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் வெர்போ அட்ஜெக்டிவோ இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா அட்வெர்ப் தேவையில்லை. இதாங்க அட்வெர்ப்னை பற்றி ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.